வணக்கம் மக்களே, இன்னைக்கான காலை பதிவு பயிற்சி கொடுத்துறதா ஆரம்பிச்சேன். என்ன காரணம்லாம் தெரியல, வீட்டை விட்டு கிளம்பி வரப்ப சேவிங்ஸ் எல்லாம் போடாம பயிற்சி கொடுத்து பக்காவா வந்துட்டோம். இன்னைக்கான பயிற்சி எல்லாமே பக்காவா தான் போச்சு மக்களே. அதை பத்தி வளவரியா சொல்லணும்னா ஆசல மர்காய் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. எப்பயும் போல வாத்தியாருக்கு வணக்கத்தை வச்சுட்டு சிட்டா பறந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலையா அம்மாவை தான் பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு வர காலத்தம்மதமானதால அம்மாவே ஆபீஸ்க்கு பறந்துட்டு இருக்காங்க. சரி இரவு பேசிக்கலாம் அப்படின்னு விட்டேன். சரி வீட்டுல ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி சொகுசா படுத்தா திடீர்னு நம்ம தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு. வேற யாரும் இல்ல, அண்ணன் கொஞ்சம் தான். டைரக்டா நம்ம வீட்டுக்கு வராம மேக்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். என்ன கதன் வேற தெரியல. நம்ம தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கோன்ற மதிப்பு கூட இல்லாம நம்மளோட லைனை துண்டிப்பு பண்ணிட்டானுங்க. என்ன விஷயம்னு ஒழுங்காவும் சொல்லல. அதை பத்தி தெரிஞ்சுக்கலனா நம்மளுக்கு வர மண்ட குழப்பம் ஆயிடும். இவனுங்க பண்ற இம்சையில நேர்ல போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலான்னு போனா ஜெயிச்சாங்க. மேக்ஸ் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாரோட தொலைபேசியும் அவன் கையில இருந்தது. சம்திங் ராங்ன்ற மாதிரி தலையை தூக்கி பார்த்தா சாரா பாம்பு. ஓ சோ பேட். நல்ல வேலை ஆபத்துல மாட்டிட்டு இருப்போம். இவங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது மக்களே. பாம்பை இவங்க கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணலனா பாம்புக்கு பிரச்சனை தான். ஏன்னா கொஞ்சம் காலகட்டத்துல பின்னாடி போனோம். சிறுவண்டா சுத்தின்னு இருக்கிறப்ப கற்பனையால வந்த ரெட்டத்தல பாம்பை இல்ல கட்டவரியான் பாம்பான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பாம்பை மர்டர் மட்டும் பண்ணோம். சிறு வயசுல தெரியாம பண்ண தவறு மக்களே. அந்த தவறை இன்னைக்கு பிரச்சனையா நம்ம சக்காவும் பண்ணி வச்சிருவானுங்க. அதனால பாம்பை பக்காவா ரெஸ்கியூ பண்ணியாச்சு. பாவம் இவங்க எடுத்த படத்துல பாம்பு படம் எடுக்கவே மறந்துட்டு நல்ல ஒரு மருத்துவர் கிட்ட கூட்டும் போங்க. அதை சரி ரெஸ்கியூ அவர்களுக்கு எல்லாம் டாட்டாவை போட்டு வீட்டுக்கு போயிட்டு சரியான ஒரு சூடு குளியில அச்ச மக்களே. அண்ணன் கொஞ்சம் வர வீட்டுக்கு கிளம்பலாம் பிரச்சனை பண்ணதான் சட்டார் போட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே பேக் பண்ணின்னு கேடியில நம்ம நிலா பாப்பாவை கூப்பிட்டு அண்ணன் கொஞ்சம் வீட்டுக்கு போய் இறங்கியாச்சு. மதிய உணவு முடிக்கலன்னா வயிற்றுக்குள்ள கூவாக்குவான்னு பசி ஆயிடுவான். வந்தானே வயிற்றுக்கு தான் சாப்பாடு. கூப்பாடு போறதுக்குள்ளே அவன் சொல்லி முடிச்சாச்சு. வாத்தியார் வேற அசதியான பொருள் நொறுக்கு தண்ணி அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம வேற அவர் பயிற்சி தவிர்க்கிற மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுறோம். வாத்தியார் அவர்களை கண்டிப்பா இனிமேல் சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிட்டேன்னா 1 கிலோமீட்டர் ஒரே நிமிஷத்துல முடிச்சு காட்டுறேன். அப்படி அதுவுமே தவறுதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வேற வழி இல்ல. இன்னும் நம்ம நொறுக்கு தண்ணியை தவிர்க்கல. அதான் காரணம். இரவு ஒண்ணுமே வீட்டுக்கு வந்து முச்சாச்சு. சரி மக்களே வரட்டுமா? எப்பயும் போல டாட்டா பை பை. தனிச்சிருங்க மக்களே.